இன்னைக்கு மெட்டீரியல் கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு ஆப் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். மெட்டல் கால்குலேட்டர் இதாங்க இந்த ஆப்போட நேமு. இப்போ நான் இதுக்குள்ளே போயிடுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன டைப் மெட்டீரியல்னு நம்மளுக்கு இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி பாட் அவுட்டாக ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம், அது மெட்டீரியல் வெயிட் எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் என்னென்ன டைப் மெட்டீரியல், என்னென்ன ஷேப்பு அப்படின்ட்டு இருக்குது. இப்போ எக்ஸகான் எடுத்துக்கிறேன். இதில் மேலே என்ன மெட்டீரியல், ஸ்டீலு, அலுமினியம், பிராஸு, காப்பரு, பிரான்ஸு, இதில் டிஃபால்ட்டாக இந்த டைப்லாம் கொடுத்துருக்காங்க. எதனா நியூ மெட்டீரியல் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட வெயிட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு மெட்டீரியல் வேறு மெட்டீரியல் போட்டிருக்காங்கன்னா அதோட மாஸ் கண்டிஷன் மாறும். இப்போ பாருங்கள், அலுமினியத்துக்கு 2.73 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. இதுவே ஸ்டீலுக்குன்னா மாறுது பாருங்கள், 7.85. அப்போ வெயிட் அதிகமாகும். அதேமாரி கோல்டுக்கு போடுறேன். கோல்டுக்கு பாருங்கள், இதுக்கு 19.36 வருதுங்களா. இந்த மாதிரி மாறும். அதனால் நம்மளுக்கு எந்த டைப் மெட்டீரியல் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நியூவாக கூட மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற அந்த ப்ளஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணுறேன். கார்பைடு அப்படின்ட்டு ஆட் பண்ணுறேன். கார்பைடு ஆட் பண்ணிவிட்டு அதோட டென்சிட்டியை நம்ம எப்படி பார்த்துக்கலான்னா, இப்போ நான் இந்த மெட்டீரியல்ஸ் போடுறோம் பாருங்கள். கார்பைடு டென்சிட்டி இதில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். கார்பைடோட டென்சிட்டி டங்ஸ்டன், சிமெண்டட் கார்பைடு, நிறைய டைப் ஆஃப் கார்பைடு இருக்குது போல், அதனால் காட்டுது. நம்ம டங்ஸ்டன் கார்பைடுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். 15.6லேருந்து 15.8. நான் என்ன பண்ணுறேன், 15.7 அதோட மிடில் கொடுத்துக்கிறேன். 15.7 சேவ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், செலக்ட் பண்ணுறேன். கார்பைடு வந்துச்சு பாருங்கள். கார்பைடு செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்துடும். நம்மளுக்கு என்ன டைப் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டீலு, நான் ஸ்டீல் தான் எடுக்க போகிறேன். வித்து, இந்த அக்ராஸ் ஃப்ளாட் வித்து ஒரு 40 எக்ஸகான் வச்சுங்க. 40 அக்ராஸ் ஃப்ளாட்டு. லென்த்துன்றது அதோட கட் லென்த்து. இப்போ நம்ம ஒரு பார்ட் பண்ண போகிறோம், அது 50 mm லென்த் வருது அப்படின்னா நம்ம கட்டிங் அலவன்ஸ்லாம் வச்சு 57 இல்லை 60 10 mm எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம கோட் கொடுப்போம். இப்போ நான் 50 mm எனக்கு தேவை. நான் ஒரு பார்ட் 40 எக்ஸகான் சைஸு, அதோட ஃபினிஷிங் லென்த் 50. நான் ஒரு 10 mm அலவன்ஸ், கட்டிங் அலவன்ஸ், நம்ம மிஷினிங் பண்ணுற அலவன்ஸ்லாம் வச்சு ஒரு 10 mm வச்சுக்கிறேன். 60 எத்தனை பீஸு, நம்ம ஒரு பீஸ் தான் கோட் கொடுக்க போகிறோம். ஒரு பீஸு சப்போஸ் ஒரு 100 நம்பர் வாங்குகிறோம், எவ்வளோ வெயிட் வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணாலும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு நம்பருக்கு போடுறேன். என்ன ப்ரைஸுக்கு வாங்குகிறேன், ப்ரைஸ் ஒரு 75 rupees per kg மெட்டீரியல் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. கால்குலேட் கொடுத்துட்டேன். பாருங்கள், வெயிட் 0.65 kg வருது. ப்ரைஸ் 48 ரூபா 95 பைசா. அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 1000 நம்பர் நம்மளுக்கு ஆர்டர் வருது, எவ்வளோ மெட்டீரியல் வரணும் அப்படின்னு கணக்கு பண்ணோன்னா கொடுத்துக்கலாம். 655 கிலோ 48,000 வரும். அந்த மாதிரி இப்போ நம்ம வேறு சைஸ் பார்க்கலாம். இப்போ ரவுண்டுலேயும் அதான் மெட்டீரியல் செலக்ட் பண்ணிக்கணும். ரவுண்டு என்ன டயா, ஒரு 80 டயா. லென்த்து எவ்வளோ, ஒரு 15 mm லென்த்து. ஒரு நம்பரு எவ்வளோ, 8x ரவுண்டு ஒரு 80 rupees பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுக்கலாம். 316 80 டயா தான். பட் அது இன்னைக்கு ப்ரைஸ் 350 கிட்ட போகுது. 350 போடுறேன். அப்போது அது 250 ரூபா வரும் அந்த மெட்டீரியல் ஆரம் காஸ்ட். இந்த மாதிரி நம்ம ஆரம் காஸ்ட் இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம். ஸ்கொயரு, ரவுண்டு டியூப் எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, இது மேஜர் டயா. இப்போ 80 டயா, போர் 40 வருதுன்னு வச்சுக்கோங்க. 80 - 40 வரும். டிவைடட் பை 220, அதுதான் இந்த திக்னஸ்ஸு. ஓகேங்களா. பர் சைடு திக்னஸ்ஸு 20. லென்த் இது ஒரு 20 mm வரும்னு வச்சுக்கோங்க. ஒரு பீஸு ஒரு 500 வருது.
316லாம் ஒரு 600 வரும் டியூப்லாம். இன்னைக்கு 600 வருதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ வருது? 359 ரூபா வருது ஆர்எம் காஸ்ட். இந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. ஸ்கொயரு, டி பாரு, டி என்னென்ன டைமென்ஷன் கேட்டிருக்கான், பி, ஏ, அதை கொடுத்தீங்கன்னா வந்துடும். எல்லாத்துக்குமே இதில் வந்து நம்ம ஃப்ளாட் பாரு எல்லாத்துக்குமே வந்துடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதனால் இது நிறைய பேருக்கு இந்த வீடியோ போகும். நிறைய பேர் கற்றுக்கலாம். நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி டீட்டெயில் எதுவுமே கிடைக்கிறதில்ல. எல்லாமே இங்கிலீஷில் தான் கிடைக்குது. இங்கிலீஷில் தான் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சிஎன்சி ஃபீல்டோ மிஷினிங் ஃபீல்டை பற்றி. அதனால் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் போகும். தேங்க்யூ.